ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் பேண்டிட் லீடர்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸால முத்திரை குத்தப்பட்ட கேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கவர்மெண்ட்ஸ் என்னதான் இவங்க எல்லாரையும் நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் மக்களை பொறுத்தவரை இவங்கெல்லாம் ஒரு ஹீரோவா ஒரு கடவுளா திகழ்றாங்க. ஈவன் சில லீடர்ஸ்க்கு சிலைகளை அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கடவுளா போற்றி வணங்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்பேற்பட்ட மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க கேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல பார்க்க போறது பூலாம் தேவி. இந்திய வரலாற்றுல எவ்வளோ வீர பெண்மணிகள் இருக்காங்க. அதுல சட்டத்தை தான் கையில எடுத்துக்கிட்டு ஒரு கிரிமினலா மாறினா மட்டும்தான் இங்க நீதி கிடைக்கும்னு களமிறங்கி ரொம்ப சின்ன வயசுலயே நாட்டையே திரும்பி பார்க்க வச்சது மட்டும் இல்லாம சாகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அரசியல்வாதியான இந்த தேவி அப்படின்ற பொண்ணோட வாழ்க்கை வரலாறு கொடுமைகள் நிறைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல சாதாரண ஏழ்மை குடும்பத்துல பிறந்த இவங்க தன்னை சுத்தி இருந்த மோசமான சொசைட்டியை பார்த்துட்டு எப்படியாச்சும் இதெல்லாம் சரி பண்ணிடலான்ற எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. ஆனா காலக்கூடமே இவங்களுக்கு 11 வயசு இருக்கும் போதே உங்களோட அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ஆக்சுவலி தேவியோட சைல்ட்ஹுட் லைஃபும் பாத்தீங்கன்னா பயங்கர ரஃபா இருந்திருக்கு. அதாவது இவங்க அப்பாவே இவங்களை வார்த்தைகளாலையும் பிசிக்கலாவும் அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. இதுல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வாழ்க்கை நரகமா மாறி இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்டோட கொடூரமான டார்ச்சரை அனுபவிக்கிறது, செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாக்கப்படுறதுன்னு கடுமையான சூழலை எதிர்கொள்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்கும் போதுதான் ஒரு இல்லீகல் கேங் லீடரோட பழக்கம் ஏற்படுது. என்னதான் ஆல்ரெடி அந்த பர்சன் மேரிடா இருந்தாலும் அவர் கூடவே அந்த கேங்ல சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் தாக்கூர் அப்படின்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களால தேவி கடத்தப்பட்டு சுமாரா 3 வாரத்துக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களால கேங் ரேப்புக்கு உள்ளாக்கப்பட்டது மட்டும் இல்லாம பிசிக்கலி பயங்கரமான அபியூஸ்க்கும் உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ல இருந்து தான் இவங்க ஒரு ராபின்ஹுட்டா மாறினாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எப்படியும் அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு போய் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு லேட்டரா தன்னை ரேப் பண்ணவங்கள சுமாரா 22 பேரை கொடூரமா சுட்டுக் கொள்றாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல அண்டை நாடுகளே அதிர்ந்து போச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளோட இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆகி கடைசியில தனக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மூலமா பார்லிமெண்ட்ல மெம்பராகவும் ஆனாங்க. அரசியல்ல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் தன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வரும்போது இவங்களோட 37 வயசுல பழிவாங்கும் விதமா ஒரு கும்பலால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. என்னதான் ரெக்கார்ட்ஸ் படி இவங்க ஒரு கிரிமினல் அப்படின்னு சொன்னாலும் வெளி உலகத்தை பொறுத்தவரை இன்னமும் பூலாம் தேவி ஒரு ஹீரோவா தான் பார்க்கப்படுறாங்க. அடுத்த லிஸ்ட்ல 6வதா பார்க்க போறது வரதராஜ முதலியார். மும்பையில் இருக்கிற தாராவி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது அப்படின்னா அங்க இருக்கிற ஏழை எளிய தமிழ் மக்கள் தான். 2வது ஞாபகம் வருது அப்படின்னா நிச்சயம் இந்த வரதராஜ முதலியாரா தான் இருக்கும். இன்னைக்கு ரெக்கார்ட்ஸ்ல என்னதான் இவர் இந்தியாவோட முதல் டான், மும்பையோட டானுக்குலாம் டான் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கும் தாராவி தமிழர்களை பொறுத்தவரை இவர் ஒரு ஹீரோவா தான் பார்க்கப்படுறாரு. அதுக்கு முக்கிய காரணம் இவர் ஒரு தமிழர் அப்படின்றத தாண்டி அங்க வாழ்ந்த மக்களுக்காக இவர் செஞ்ச விஷயங்களை தான் சொல்லணும். ஸோ மும்பை மாநிலத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஷயம் அப்படின்னா அது நிழல் உலக தாதாக்கள் பண்ற இல்லீகலான செயல்கள் தான். அப்படி 1960 இருந்து 1980 காலகட்டத்தில் 3 மிகப்பெரிய டான்கள் மும்பை மாநிலத்தையே ரூல் பண்ணாங்க. அதுல 2 பேர் தமிழர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 2 பேர்ல மிக முக்கியமான ஒரு டான் தான் வரதராஜன். தூத்துக்குடி மாவட்டத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்து பழப்புக்காக மும்பைக்கு வராரு. அங்க வந்தவர் ஆரம்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்டர் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்னதான் காசு பணம் பெருசா இல்லைனாலும் வாழ்க்கையில பெருசா எதையாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற வெறி இவருக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பட் சாதாரண போர்ட்டர் வேலை பார்த்துக்கிட்டு தன்னோட கனவுகளை நிறைவேற்ற முடியாதுன்னு உணர்ந்து அப்பதான் தப்புகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது துறைமுகத்துல கார்கோஸ்ல இருந்த சரக்குகளை திருடி அங்க இருந்த மக்கள் கிட்டே வித்து காசு பாக்குறாரு. அண்ட் இல்லீகலா சம்பாதிக்கிற காசை தாராவி மக்களுக்கு கொடுத்து உதவுறாரு. இதனால மக்கள் செல்வாக்கும் இவருக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸ்டார்டிங்ல கார்கோ ஸ்மக்லிங்ல மட்டும் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் கிராபிங், மர்டர்ஸ், கிட்னாப்பிங், ட்ரக் ஸ்மக்லிங், லிக்கர் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் ஒய்சி பவர் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் வரதராஜனை டார்கெட் பண்ணி அவரோட கேங்ல இருந்த எல்லாரையும் ஒவ்வொருத்தரை என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதனால இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தொடர முடியாம வரதராஜன் ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்துடுறாரு. அண்ட் ஃபைனலா 1988 ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிடுறாரு. என்னதான் இவர் பண்ணது எல்லாமே இல்லீகல் கிரைம்ஸா இருந்தாலும் தாராவி மக்களுக்கு இன்னைக்கும் இவர் ஒரு ஹீரோன்னு தான் சொல்லணும். லிஸ்ட்ல அடுத்து 5வதா பார்க்க போறது புலவர் கலியபெருமாள் அண்ட் தமிழரசன். விடுதலை படத்தை பார்த்தவங்களுக்கு இவங்களை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தமிழ் தேசியவாதியா இருந்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தி ஃபுல்லாவே தெரியும்னு சொல்லலாம். என்னதான் போலீசார் தரப்புல இவங்க ஒரு பேண்டிட் லீடர்ஸ், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் தமிழக மக்கள் மற்றும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தவரை கலியபெருமாளும் தமிழரசனும் தமிழ் தேசியத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு விடுதலை படையோட முக்கிய நபர்களான கலியபெருமாள், தமிழரசன் பாத்தீங்கன்னா 80கள் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டு வளங்களையும்
அதிகாரத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மீட்டெடுக்கிறதுக்காக கடுமையா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல தமிழரசன் வேற ஒரு பாதையிலையும் கலிய பெருமாள் வேற ஒரு பாதையிலையும் பயணிச்சுட்டு வரும்போது திருச்சிராப்பள்ளி மத்திய சிறையில 2 பேரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. சோ அங்கதான் அவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு தமிழ் தேசியத்துல ஒரு எழுச்சியை உண்டாக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்குறாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மத்தவங்களை பொறுத்தவரை ஏழைகளோட வறுமையை நீக்கி பொருளாதார ரீதியா உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக பணக்காரங்க மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனா 70கள் 80கள் காலகட்டங்கள்ல இருந்த புலவர் கலிய பெருமாள் தமிழரசன் மாதிரி இருந்த போராளிகள் பாத்தீங்கன்னா தமிழக மக்களோட உரிமைக்காகவும் மத்திய அரசு மற்றும் முதலாளி வர்க்கத்தோட அடக்குமுறைக்கு எதிராக எழுச்சி கொண்டு வன்முறை பாதையில செயல்பட்டாங்க. அதுல ரயில் குண்டடிப்பு, வங்கி கொள்ளை மாதிரி சம்பவங்கள்லாம் இவங்க மேல கரப்படைஞ்சிருந்தாலும் தமிழக மக்களுக்கான இவங்களோட செயல்களை இந்த ஒரு வீடியோல சொல்லிட முடியாது. அதனால நிச்சயம் இவங்களை பத்தி ஃபியூச்சர்ல தனியா ஒரு வீடியோ கூட மேக் பண்றேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது ஜுராஜ் ஜானோசிக். இந்த காலத்துல திருடுங்க பணம் நகைகளை கொள்ளாடிக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயம் அவங்க தேவைகளுக்கும் ஆசைகளுக்காகவும் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த ஜுராஜ் பாத்தீங்கன்னா வெறும் மக்களுக்காக மட்டுமே கொள்ளையடிச்சு கடைசியில ஒரு சுத்தமான உள்ளம் கொண்ட விசுவாசியாவே டெத் சென்டென்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இறந்து போனாரு. ஸ்லோவாக்கியா நாட்டை சேர்ந்த இவரு 1688 பிறந்து ஹாப்ஸ்பர்க் மோனார்கின்ற ஒரு கிங்டம்ல தான் வளர்றாரு. 15 வயசுலயே அவங்களோட ஆர்மிக்காக சண்டை போடுறாரு. தென் லேட்டரா பிரிசன் கார்டு வேலை பார்த்துட்டு வரும்போது தாமஸ் அப்படின்ற ஒரு டீனேஜ் பிரிசனர் கூட கான்டாக்ட் ஏற்பட்டு நாட்டுல ஏழை மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆனா பணக்காரங்க மட்டும் மேலும் மேலும் நிறைய பணம் சம்பாதிச்சு சர்வாதிகாரியா இருக்காங்க, அந்த சிஸ்டம் நம்ம பிரேக் பண்ணணும்னு சொல்லி ஜுராஜ் பாத்தீங்கன்னா தாமஸை தப்பிக்க விட்டு லேட்டரா அவங்க 2 பேரும் இன்னும் சில டீனேஜர்ஸை சேர்த்துக்கிட்டு ஹைவேஸ்ல டிராவல் பண்ற பணக்காரங்க செழிப்பா இருக்கிறவங்களை குறி வச்சு அவங்க கிட்ட கொள்ளையடிக்கிற எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு கொடுத்ததால எல்லாரும் அவங்கள ஒரு கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் கூடிய சீக்கிரமே அந்த ஹைவே டீனேஜ் குரூப்புக்கு ஒரு டிராஜிக்கான எண்டிங் வந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த குரூப்போட லீடரான ஜுராஜ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கையால பிடிபட்டு செய்த குற்றங்களுக்கு மரண தண்டனை அறிவிச்சாங்க. என்னதான் வெறும் 25 வயசே ஆனாலும் அந்த டெத் சென்டென்ஸை ஏத்துக்கிட்டு தன்னோட சக நண்பர்களை காட்டி கொடுக்காம காப்பாத்தினதால கவர்மெண்ட் அபிஷியல்ஸை தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஜுராஜ் ஒரு சேவியரா இருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது வீரப்பன். இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னதான் இவர் டொமஸ்டிக் டெரரிஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் தமிழக மக்களை பொறுத்தவரை இன்னைக்கும் இவர் ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் சுமாரா 36 வருஷமா இந்திய அரசாங்கத்தையே குறிப்பா கர்நாடக தமிழக அரசாங்கத்தையே திணற வச்சதுதான். என்னதான் இவர் சந்தன மரங்களை வெட்டி ஸ்மகிள் பண்ணாரு, யானைகளை கொண்டு அதோட தந்தங்களை ஸ்மகிள் பண்ணாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை கவர்மெண்ட் சைட்ல சொன்னாலும் இவரை பார்த்து பயந்து நடுங்கினதுக்கு முக்கிய காரணமே அதிகார பொறுப்புல இருந்த அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யாம தவறு பண்றவங்களை கடத்தி அவங்களுக்கான பாடத்தை கத்து கொடுத்ததா சொல்லணும். வீரப்பனோட தனிப்பட்ட இயக்கத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த கவர்மெண்டோட எதிர்ப்பு இருந்திருந்தாலும் ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தமிழக மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களும் ஆதரவு கொடுத்துட்டு தான் வராங்க. சோ இவரோட கிரிமினல் கரியரை பாத்தீங்கன்னா முதல்ல தன்னோட மாமா கூட சேர்ந்து தான் தொடங்கி இருக்காரு. ஆனா சந்தன கட்டைகளோட மதிப்பை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததுனால தன்னோட மாமாவை விட்டு தனியா வந்து ஸ்மகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணாருன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லப்படுது. தன்னோட முதல் கொலையை 17 வயசுல பண்ண ஆரம்பிச்சவரு அதுக்கப்புறம் மக்களுக்கு அநீதியை விளைவிச்ச ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், இன்ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு சுமாரா 184 பேரை கொண்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. இவர் பண்ண கொலை குற்றங்கள், ஆள் கடத்தல் அண்ட் மற்ற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இவர் பிடிச்சி தரவங்களுக்கு அப்பவே ரிவார்ட் பாத்தீங்கன்னா 52 கோடி ரூபாய் சன்மானம் தரும்னு அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனா இவருக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து மட்டும்தானே தவிர்த்து தமிழக மக்களுக்கு இவர் மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் காரணமா யாருமே இவரை பிடிக்க முன் வரல. இருந்தாலும் 2 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் விடாம முயற்சி பண்ணி கடைசியில 2004 வீரப்பனையும் இவரோட கூட்டாளிகளையும் துரோகம் பண்ணி கொண்டுட்டு மக்கள் முன்னாடி என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. லிஸ்ட்ல அடுத்து 2வதா பார்க்க போறது ராபின்ஹுட். இந்த டாபிக் படி பார்க்கும்போது மற்றவங்களை விட ஹெல்ப் பண்றதுல இந்த கேரக்டர் சொசைட்டில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிகாஸ் ஏழைகளுக்கு உதவுறதுக்காக தப்பான வழியை தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ஒரு ஐகானா ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க. ஈவன் ஒரு அக்யூஸ்டா இருந்தாலும் சில கவர்மெண்ட் அபிஷியல்ஸே இவர் சில நேரங்களில் ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொசைட்டிக்காக இவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருப்பாருன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ ராபினோட ரியல் நேம் என்ன அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல அப்படின்னாலும் ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேரை வச்சு அடிச்சுக்கிட்டாங்க. இவர் பணக்காரங்க, ஊழல்வாதிகள், கெட்ட அரசியல்வாதிகள்னு பணபலம் அதிகார பலத்துல இருக்கிறவங்களை குறி வச்சு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடி ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு தந்து உதவி பண்ணதுனால ஏழை மக்கள் இவர் ஒரு சாதாரண ஹீரோவை மட்டும் இல்லாம லிட்டரலி ஒரு கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவரோட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் படி மிடிவல் பீரியட் எஸ்பெஷலி இங்கிலாந்துல 13ஆம் நூற்றாண்டுல இருந்தே கனெக்ட் ஆகிறதுனால வரலாற்றிலும் ராபின்ஹுட் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு தான் சொல்லணும். என்னதான் கெட்ட வழியில பொது சேவை செய்து மக்களோட அன்பையும் ஆதரவையும் பெற்று இருந்தாலும் கடைசியில கூட இருந்த கசின் கையாலே கொல்லப்பட்டது ரொம்ப வருத்தம் அளிக்குது. பட் இன்னொரு வெர்ஷன்ல இவரோட மரணம் பாத்தீங்கன்னா ரெட் ராஜர் அப்படின்ற ஒரு குத்தி கொண்டதா சொல்லப்படுது. இவரோட முடிவு என்னதான் டிராஜிக்கா இருந்தாலும் டில் நவ் எல்லா நாட்டுல இருக்கிற மக்களோட மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது.
ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது பிரபாகரன். இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் எவ்வளவோ தலைவர்களை பார்த்துருக்கலாம், பட் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் கிரேட்டஸ்ட் லீடர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா இவரை சொல்லியே ஆகணும். 1954 ஸ்ரீலங்காவோட கோஸ்டல் டவுன் அப்படின்னு சொல்லப்படுற வேல்வெட்டி துறையில் பிறந்த பிரபாகரனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வெல்த்திலாம் கிடையாது, நார்மல் மிடில் கிளாஸ் தான். பட் இவரோட மனசு மட்டும் எல்லாரை விட ரொம்ப பெருசுன்னு தான் சொல்லணும். இவரோட அப்பா சிலோன் கவர்மெண்ட்ல ஒரு லேண்ட் ஆஃபீஸர் அப்படின்றதால பல இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற சிச்சுவேஷன் இருந்தது. ஆனாலும் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் தான் அப்பாவோட பேசுறதும் ஈழ தமிழர்களோட கதைகளை தெரிஞ்சுக்கிறதுலயும் அதிக ஆர்வத்தை கொண்டிருந்தாரு. ஏன்னா சிங்களர்கள் தமிழக மக்கள் மேல தொடுக்கிற இனவரி தாக்குதல்களை கேள்விப்படுறது, நேரில் பார்க்கறதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஒரு எரிமலை மாதிரி இவருக்குள்ள இருந்திருக்கு. ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது ஸ்டடீஸை விட பாலிடிக்ஸ் தான் இவர் அதிகமா படிச்சாருன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாரும் பிரச்சனைகளை எதுக்காம அதை பார்த்து பின்வாங்கறதும், சிங்களர்களோட ஒடுக்குமுறையில தள்ளப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் எதிர்த்து போராட தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அகிம்சை வழியில போகாம குரூயல்ட்டியை கொண்டு வந்த சிங்களர்களுக்கு எதிராக அவங்களோட வன்முறை வழியை கையில் எடுத்தாங்க. அதுக்காக பிரபாகரன் கிரெனேட்ஸை மேக் பண்றது, கன்ஸை ஷூட் பண்றதுன்னு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் என்னென்ன ட்ரைனிங் எடுப்பாங்களோ அது எல்லாத்தையும் இவரோட விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த எல்லாரும் எடுத்து சிங்களர்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தாங்க. ஸோ ஈழ தமிழர்களுக்கு எதிராக பிரபாகரன் யாருக்கும் எதுக்கும் பயப்படாம தன்னோட இயக்கத்தை ரொம்ப துணிச்சலா தலைமை தாங்கி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் 2009 இலங்கை ராணுவத்தால சுட்டுக் கொல்லப்படுறாரு. அண்ட் அவரோட குடும்பமும் சின்ன பின்னமாகுது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு சுயநலமும் இல்லாம தான் மக்களுக்காக கடைசி வரை நின்று போராடி உயிரிழந்தது மட்டும் இல்லாம தான் குடும்பத்தையே அதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிற காரணத்தினால தான் கேப்டன் பிரபாகரன் நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.